வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்டும் பொழுது நம்ம என்னென்ன தப்பு பண்ணால் எவ்வளோ பாயிண்ட் நமக்கு வந்து போடுவாங்க, எவ்வளோ பாயிண்ட் எடுத்தால் நம்ம வந்து பாஸ் ஆகலாம், எந்தெந்த தப்பு வந்து நம்ம மோஸ்ட்லி அதிகமாக பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ மூலிமா தெளிவாக சொல்ல போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரை பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து எந்தெந்த தவறுகளுக்கு எவ்வளோ பாயிண்ட் போகும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரை பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்னுடைய மெயின் டெஸ்ட்டும் பொழுது எனக்கு கொடுத்த ரிப்போர்ட்டு. இதில் வந்து நான் என்னென்ன தப்பு பண்ணேங்கிறத நான் வந்து தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான தப்பு வந்து நீங்கள் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நான் என்னென்ன தப்பு பண்ணேங்கிறது இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாயிண்ட்ஸு கவுண்டு, ப்ரீ கவுண்டு, இமிடியேட் ஃபெயிலியரு, அவார்ட் பாயிண்ட்ஸ். இந்த அவார்ட் பாயிண்ட்ஸ்னு நமக்கு வந்து இப்போ 2, 1 அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து டோட்டலாக 20 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். நம்ம வந்து 20 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கணும். அப்போ தான் நம்ம பாஸ் ஆகலாம். இதில் வந்து பாயிண்ட்ஸ் 2, கவுண்டு 1, ப்ரீ கவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க 2. ஸோ அப்போ வந்து நமக்கு அவார்ட் பாயிண்ட்ஸில் வராது. ஸோ இதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபெயில் டு சிக்னல் கிவ் ராங் சிக்னல் அட்டு சர்க்கியூட்டும் பொழுது நம்ம வந்து சிக்னல் வந்து ராங்காக கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 2 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கவுண்டு 1, ப்ரீ கவுண்டில் 2 கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து அது வந்து நமக்கு வந்து அவார்ட் பாயிண்ட்ஸில் வராது. ஸோ இதுதான் நம்ம பண்ண முதல் தவறு. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெக்வயர் அடிஷ்னல் ரிவர்ஸ் மேனுவல்னு சொல்லியிருக்காங்க. இன் சர்க்கியூட்டு நேரோ கோர்ஸில் டைரெக்ஷனல் சேஞ்ச். இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா அடிஷ்னலாக ரிவர்ஸ் தேவைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எனக்கு சரியாக விளக்கம் தெரியலை. அதுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து கவுண்டில் 1, ப்ரீ கவுண்டில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அவார்ட் பாயிண்ட்ஸில் கொடுக்கல. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது உங்கள் ட்ரெயினர்கிட்ட என்னென்னு கேட்டுக்கோங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா காஸ் இன்கன்வீனியன்ஸ் டு கிராஸ் டிராஃபிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து சர்க்கியூட்டில் 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கவுண்டு 1, மொத்தம் நமக்கு அவார்ட் பாயிண்ட்ஸில் 6 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் அதாவது கிராஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இதுதான் இதுக்கான விளக்கம். அந்த மாதிரி பண்ணதுக்கே எனக்கு வந்து 6 பாயிண்ட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஸ்டேரிங் ஒயில் வெஹிக்கிள் இஸ் ஸ்டேஷ்னரி அப்படின்னு கேட்டு இன் சர்க்கியூட்டில் பேரலல் பார்க்கிங் பொழுது இதுக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவார்ட் பாயிண்ட்ஸு 2. ஸோ வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேரலல் பார்க்கிங் போது ரிவர்ஸ் கியர் போட்டு நம்ம உள்ளே என்ட்ராகும் பொழுது அந்த எல்லோ லைன் டச் ஆகும்போது அடுத்து ஒரு 2 வாட்டி ரொட்டேட் பண்ணுவோம் உள்ளே ரைட் சைடு. ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்டேரிங் வண்டி வந்து மூவிங்லேயே நம்ம வந்து அந்த இது பண்ணணும். ஸ்டேரிங்கை நம்ம வந்து வண்டியை ஸ்லோவாக்கி அப்புறம் வந்து நம்ம ஸ்டேரிங்கை வந்து சுற்றினால அவங்க வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வண்டி மூவிங்கில் இருக்கும் பொழுதே நீங்கள் எல்லாமே பண்ணணும். அந்த கோட்டில் டச் ஆகும் பொழுது லைட்டாக பிரேக்கில் காலை வச்சு நீங்கள் அடுத்து நீங்கள் ஃபுல் ரொட்டேட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் கம்மி பண்ணுவாங்க 2 பாயிண்ட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சேம் அதே தான் நான் வெர்டிக்கல் பார்க்கிங்லேயும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டர்ன் ஸ்டேரிங் ஒயில் வெஹிக்கிள் இஸ் ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லி பேரலல் பார்க்கிங்லேயும் 2 பாயிண்ட் போட்டிருக்காங்க, வெர்டிக்கல் பார்க்கிங்லேயும் 2 பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ரிவர்ஸ் போகும்பொழுது வண்டி மூவிங்கில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஸ்டேரிங்கை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் இது பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் சர்க்கியூட் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நான் வந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ண நான் மறந்துட்டேன். அந்த அட்ஜஸ்ட் பண்ண மறந்தனால எனக்கு வந்து 2 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம 6 மேனுவரையும் முடிச்சுட்டு நம்ம வெளியாகும் பொழுது நம்ம மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியாகணும். வெளியாகிட்டு அப்புறம் ரோட்டில் வண்டி ஓட்டும் பொழுது கரெக்டாக நீங்கள் மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து 2 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபெயில் டு செக் ஃப்ளைங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் லிங்க் ஏர்போர்ட் ரோட்டில் இதில் வந்து 4 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட்டு கொடுத்து ப்ரீ கவுண்ட்லேயே எனக்கு 2 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதனால் எனக்கு வந்து அவார்ட் பாயிண்ட்ஸில் ஆட் ஆகலை. அடுத்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் லேன் அப்ராப்லி அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க.
இதுக்கு வந்து நமக்கு அவார்ட் பாயிண்ட்ஸ்லேயே 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, லேன் சேஞ்ச் பண்ணும்பொழுது தப்பாக பண்ணிட்டோம். ஸோ அவங்க சொன்னது எனக்கு வந்து சரியாக புரியலை அந்த டயத்தில். ஸோ அதனால் நான் வந்து தப்பாக இது பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து 4 பாயிண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபெயில் டு சிக்னல் கிவ் ராங் சிக்னல் ஆன் ரோட்டில் வண்டி ஓட்டும் பொழுது சிக்னலை வந்து நான் ராங்காக கொடுத்தனால எனக்கு வந்து அப்பவும் வந்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட் கொடுத்துட்டு எனக்கு ஃப்ரீ கவுண்டில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து எனக்கு அவார்ட் பாயிண்ட்ஸில் கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆஃப் ராங் கியர். நான் சிக்னலில் நின்றுட்டு இப்போ 2வது கியரில் போயிட்டுருக்கும்போது சிக்னல் போட்டாங்க. சிக்னலில் நின்றுட்டு நான் வந்து கியரை வந்து 2வது கியர்லேருந்து 1வது கியருக்கு போட மறந்துட்டேன். அப்படியே நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த டயத்துலேயே அவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க ராங் கியர்னு. ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ரீ கவுண்டில் எனக்கு வந்து ஒரு இது கொடுத்தனால எனக்கு வந்து அவார்ட் பாயிண்ட்ஸில் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க சான்ஸ் கொடுப்பாங்க. மறுபடியும் நீங்கள் இதே தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவார்ட் பாயிண்ட்ஸில் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வண்டி ஓட்டும் பொழுது அவங்களுக்கு தெரியும், டெஸ்டருக்கு வந்து தெரியும் நம்ம ஓரளவுக்கு தெளிவாக வண்டி ஓட்டினோம்னா அப்போ வந்து நீங்கள் தப்பு பண்ணாலும் சின்ன தப்பு பண்ணாலும் அவங்க ஃப்ரீ கவுண்டில் கொடுத்து உங்களுக்கு அவார்ட் பாயிண்ட்ஸில் கொடுக்காமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்து அவார்ட் பாயிண்ட்ஸில் வந்து கொடுக்காமல் ஃப்ரீ கவுண்டில் கொடுத்து எனக்கு வந்து பாயிண்ட்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் டு செக் ஃப்ளைன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி அதுக்கு மறுபடியும் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீ கவுண்டில் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு அவார்ட் பாயிண்ட்ஸில் ஆட் ஆகலை. அடுத்து வந்து ஃபெயில் டு யூஸ் அப்ராப்ரியேட் கியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம குறிப்பிட்ட வேகத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு தேவையான கியரை வந்து நம்ம கொடுக்காதனால அதுக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட் கொடுத்து எனக்கு அவார்ட் பாயிண்ட்ஸில் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான இடத்துல நம்ம தேவையான கியரை நம்ம கொடுத்துக்கணும். ஸோ அதை நீங்கள் கொடுக்க மறந்தீங்கன்னா அவங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான். நான் மொத்தமாக வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக 18 பாயிண்ட் எடுத்தேன். இதுக்கு மேலே போயிருந்தால் நான் வந்து ஃபெயில் ஆகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தவறுகள்லாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. இது வந்து நீங்கள் தெரியாமல் இருந்து நம்ம சேனல் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காமல் வந்து நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எதனால் ஃபெயில் ஆனேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். அந்த ரிப்போர்ட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் நம்ம பண்ண தப்பெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன். அடுத்தடுத்து நான் வந்து இன்னும் நிறையா போடுறேன். ரிப்போர்ட்ஸில் என்னென்ன மிஸ்டேக்லாம் இருக்குங்கிறத வந்து தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு தனியாக அனுப்பிச்சுட்ருக்காங்க. வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய பேர் அனுப்பிச்சுட்ருக்காங்க. நிறைய டைம் வந்து ஃபெயில் ஆகிருக்கேன் ப்ரோ, என்னால் பாஸ் ஆக முடியல, சின்ன மிஸ்டேக்கெலாம் வந்து பாயிண்ட்ஸ் போட்டு என்னை ஃபெயில் ஆக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்கிறதையும் நான் வந்து தெளிவாக அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். ஸோ அந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.